ஆட்டோ நல்லா தரமாக மாட்டிச்சு உள்ள. இப்போ ஃபுல்லாக உட்காந்து கையில் விட்டு சக்கரை மண்ணெல்லாம் அள்ளி இப்போ உதவி எடுத்தால் தான் உண்டு. யாராவது போய் ஹெல்ப்பு கூப்பிடலான்னு பார்த்தா ரொம்ப தூரம் இருக்குதே. ஆட்டோவை என்னால் வெளில எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு நடு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். ஆனால் இங்கே ஒரு ஊர் இருக்குது உள்ளார. அந்த ஊரில் வந்து இங்கே காவலுக்கு வருவாங்களாம். காவலுக்கு வந்து ஆட்டில் வச்சு தள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா எனக்காக வரீங்க? ஐயா மிக்க மகிழ்ச்சி ஐயா. என்ன ஐயா? ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்போ மன்னாரில் ஒரு தங்குற விடுதியில் இருக்கிறேன். இங்கே பேனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் மேலே ஒரு தங்கும் விடுதி. இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய மரங்கள், அப்புறம் மாமரம், இந்த மாங்காய்லாம் காய்ச்சி கிடக்கு. மாங்காய் பார்த்தீங்கன்னா தெரியுதா? அங்கே இருக்குது மாங்காய், அங்கே இருக்குது. அப்புறம் இந்த இங்கே இருக்குது மாங்காய். அப்புறம் தென்னை மரம். வெயில் நல்லா அடிக்குது. அப்புறம் தென்னை மரம். அப்புறம் அது மேலே தான் ரூம் இருக்குது. இப்போ நான் போய் சாப்பிட்டுட்டு தலைமன்னாருக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ அம்மா வெளில போகிறோம். உள்ளே இருக்கலாம். ஓகே. இப்போயே நல்லா வெயில் அடிக்குதுப்பா. அடித்து பிரிக்கும்னு நினைக்கிறேன் வெயில். ஓகே. நம்ம ஆட்டோ தயாராக இருக்குது. நேற்று மாட்டின சேரு சகதியில் ஆட்டோ வந்து வாஷ் பண்ணணும். கையெல்லாம் வச்சு வந்து எவ்வளோ நாசமாக இருக்குது அப்படின்னு. நான் இந்த மன்னார் பகுதிகளில் இன்னும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறேன். நேற்று ஒரு தம்பியை சந்தித்தேன். அந்த தம்பியை வந்து சொன்னார், மன்னார் பகுதிக்கெலாம் யாருமே வர்றதில்லை பிரதர், எந்த இன்ஃப்ளூயன்சரும் யாருமே வர்றது கிடையாது, நீங்கள் தான் முதல் முறை. அது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா போல். இன்றைக்கி நைட்டு தம்பியை வந்து அவங்க ஃபேமிலி டின்னர் கூப்பிட்டுருக்கா போல். பார்ப்போம் என்ன நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன், இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை. இங்கே நான் இப்போது மன்னாரோட அந்த தெருக்கெல்லாம் ஓட்ட போகிறேன். நைட்டு வந்தப்போ அந்தளவுக்கு பெருசாக பரபரப்பாக இல்லை. ஏன்னா நைட்டு இருக்கிறதுனால லேட் ஆகிடுச்சு. இங்கே தான் ஊருங்கள்லாம் வந்து சீக்கிரமாக அடைங்குது. இங்கே ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது, கத்தீட்ரல், பேராலயம். கத்தீட்ரல்னால் தமிழில் பேராலயமா? சர்ச்சுன்னா அப்போ தேவாலயம் போல. நல்லா இருக்குல்ல? கத்தீட்ரல்னால் பேராலயம். இந்த பஸ்ஸு பாருங்க. மன்னார் வந்து இது ரொம்ப பிரபலமான ஒரு இடம். வந்து இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குதான், அதான் எல்லாம் மீட்டப் பண்ணுற இடமா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 7 மணிக்கு ஒரு மீட்டப் அங்கே போடுவோன்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம். எல்லாத்துக்குமே தெருவு நல்லா பிரபலம்னு வச்சுருக்காங்கப்பா. அந்த மெயின் இது போல் இதுதான் போக போகிறேன். இளநீராக இருக்குது. மணி வந்து 11 ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா? இங்கே ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில் நினைக்கிறேன். இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தமிழில் வந்து காவல் நிலையம் போட மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் நிலையம் அப்படின்னு போடுறாங்க. அது கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா வழக்கமாக இங்கே வந்து எல்லாம் நல்லா அழகாக தமிழில் போடுவாங்கல்ல, இதை மட்டும் போடாமல் வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் இதான் கொஞ்சம் லைட்டாக டவுன் மாதிரி தெரியல. இதுதான் மன்னாரோட டவுன். இப்போ பஸ் ஸ்டாப் ஒன்று வரும் நினைக்கிறேன் லெஃப்டில். இந்த பஸ் ஸ்டாப் தான் இருக்கிறதுலே வந்து ஃபேமஸ் மீட்டிங் ஸ்பாட்டு. ஆட்டோ போகமாட்டேன்னா அந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இதுதான் இங்கே வந்து எல்லாம் ஹேங் அவுட் ஸ்பாட் நினைக்கிறேன். இங்கே வண்டியை போடுவோம். இப்போ நான் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வந்திருக்கிறேன். இதுதான் இங்கே மெயின் பஸ் ஸ்டாப். இது போல் நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்து கூடுவாங்க போல. ஏன்னா இங்கே நிறைய கடைகள் இருக்குது, நிறைய கடை, துணி கடை, சாப்பாடு கடை, இது எல்லாமே இருக்குது. இங்கே தான் நான் வந்து ஒரு ரவுண்டு வரணும்னு நினச்சேன். மறுபடியும் மேகம் மூடிக்குச்சுப்பா. கையில் இந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டு வந்தேன்.
சரி இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுதான் பஸார். இங்கேயே பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே பஸார்ப்பா. இங்கெல்லாம் சும்மா கடையில் இருக்குது, ஆனால் பஸ்ஸுங்க வரும் போல இருக்குது. இதுதான் மன்னாரோட ஹாப்பனிங் ஏரியா போட்டுருக்குது. இதுவும் பெரிய நகரம்லாம் இல்லை, சின்ன நகரம் தான். நைட்டு வந்தால் இன்னும் லைட் எல்லாம் போட்டு நல்லா வச்சுருப்பாங்க போல. இங்கே ஒரு கூல் பார் அப்படின்னு கடை இருக்குது. இந்த ஷார்ட்டிஸை மட்டும் சாப்பிட்டு போமான்னு இருக்கிறேன். பஸ் வருது, மன்னார் பஸ். மன்னார்லேருந்து கொண்டச்சி அப்படின்னு ஊர். அப்புறம் இங்கே ஒரே ப்ரெட்டு கடையாக இருக்குதுப்பா. பல வகையில் ப்ரெட் வச்சுருக்காங்க. போகுது இங்கே தான் எல்லாம். அந்த பக்கம் பஸ் நிற்க காணா, இந்த பக்கம் இருக்குது. இந்த விடத்தில் வாகனம் நிறுத்த தடை. இங்கே பார்த்தீங்களா, எல்லா வாகனம் இங்கே நிறுத்திருக்காங்க. எங்கே வாகனம் நிறுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கோம் அங்கே தான் நிறுத்துவாங்க. அது யூனிவர்சல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு அண்ணலிங்கம் அண்ட் சன்ஸ்னு கடை இருக்குது. அவர் தான் பெரிய அண்ணாச்சி கடை போல். இதுக்குள்ளே போயிட்டு இங்கே பஸ் ஸ்டாப் எல்லாம் பஸ்ஸெல்லாம் இங்கே நிற்குது. இதுக்குள்ளே கடை ஒன்று இருக்குது. இந்த ஷார்ட்டிஸை வாங்கி சாப்பிட்றோம் பேசாமல். சாப்பிட்டு அங்கே போய் எதாவது சாப்பிடுவோம். இல்லை இங்கே தான் பஜார் கடை. நான் சொன்னல ஒரு இடத்துக்குள்ளே வந்தால் அந்த பஜார் கடைக்குள்ளே போயிடணும். ஒருத்தர் வந்து என்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறாரு. விலகிற மாதிரியா இருக்கிறேன். ரைட். நான் அந்த கண்ணாடி போட்டிருக்கிறது நல்லதாக போச்சு. ஏன் சொல்லு, நான் யாரை பார்க்குறேன்னே அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் சொல்லிட்டாங்க வீடியோவில் வருவோம் அப்படின்னு. ஏவாரு இப்படி சிறப்பாக நைட்டு தான் லைட்லாம் போட்டு நல்லாயிருக்கும் போல். நான் வந்து யாரை பார்க்குறேன் அவனுக்கு தெரிலல்ல, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. இதான்ப்பா பஸார் ரோடு. இவ்வளோதான். ஈவினிங் நான் வரேன். என்ன வரைக்கும் மறுபடியும் பார்ப்பாங்க. இங்கே பழங்கள் வாங்கலாம். வாங்கின கடை இதான் பஸ் ஸ்டாப்பு சொன்னேன்ல. இங்கே ஒரு சின்ன இடம் இருக்குது பஸ் ஸ்டாப்பு. ஆஹா, வண்டி எங்கே விட்டேன்? இங்கே விட்டேன் நான் வண்டியை. இதான் ஃபுல் பஸ் ஸ்டாப். இங்கே பல ஊர்கள் இருக்குது. முள்ளிக்குளம், அப்புறம் பேசாலை ஊடாக தலைமன்னார் போகிற வண்டி, பெரியமடு, அப்புறம் கல்முனை போகிற வண்டி, வவுனியா போகிற வண்டி. இது முள்ளிக்குளம். இது யாழ்ப்பாணம் போகிற வண்டி, தலைமன்னார் போகிற வண்டி, அப்புறம் பேசாலை போகிற வண்டி. இலங்கை இருக்க ஊர்லாம் இந்த பஸ்ஸில் பார்த்து தெரிஞ்சு அண்ணன் கை கட்டுறாரு நமக்கு. அப்புறம் தலைமன்னார் போகிற வண்டி. இது நானட்டான். இது ஆஸ்பத்திரி போகுது. இது கொண்டச்சி எல்லாம் போகுது. எல்லா கடைக்குள்ள அதே போகுது. பார்த்தீங்களா, கையில் க்ளவுஸு, அப்புறம் கண்ணாடி. அதான் ஒரு இந்த இங்கிலீஷில் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். யார் அவன் நம்ம ஊருக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் நிற்கிறான் அப்படின்னு. சரியா, மன்னார் பேருந்து நிலையம். வீடியோ எஸ். நான் என்ன இருக்கு சாப்பிட? ஷார்ட்டிஸ் பண்ணுங்க. பிரியாணி வேணாம், ஷார்ட்டிஸ் பீஃப் வேணாம். சிக்கன் இல்லை சாப்பிட. இல்லை அதில் கூட நான் அப்படியே இங்கே நின்று சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம், பார்சல் தான். சிக்கன் முட்டையா? ஒரு முட்டை ஒரு சிக்கன் கொடுங்க. மட்டன் இருக்கா? அது என்னது? வெஜிடபிளா? எக் ஒன்று போடுங்க. முட்டை ஒன்று போடுங்க. வேற என்ன இருக்கு? சூடாக நல்லா இருக்காங்க அந்த பஜ்ஜி. இல்லை வேணாம். நானா பஜ்ஜி மோத சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்க? சரி வெஜ் ஒன்று போடுங்க. அவ்வளோதான் போதும்.
கவர்லாம் வாங்கண்ணா. நான் அப்படியே சாப்பிட. எவ்வளோ எவ்வளோண்ணா? 260. இங்கே பக்கத்தில் பாட்டெல்லாம் பலமாக போகுது. இது வந்து வெஜ்ஜி ரோல். எல்லாமே மைதா. ஆனால் ஆட்டோவில் போகும்போது சாப்பிட்டே போகலாம். இது வந்து முட்டை சமோசா இப்போ தான் நான் பார்க்குறேன். பாதி மைதா. இவ்வளோ மசாலா இல்லாமல் ஒன்று தான். தெரியலையா? எல்லாமே மைதா சுத்தப்பட்டு ஒன்று பொரிக்கப்பட்டு எல்லாமே பொரிச்சது தான். அது பரவாயில்ல. நல்லா இருக்கு. அடுத்த சிக்கன் சமோசா. சிக்கன் சமோசா சூப்பராக இருக்கு. ஆமாண்ணா. சென்னை. புரியல. இனிமேல் தான் ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. ஆமாம் எல்லாம் அடி. அவனுக்கு தேவைதான். தேவைதான் அவனுக்கு. இந்த ஐயாவுக்கு வந்து எதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவங்களே வந்து கொடுக்குறாங்க. நல்ல மனசு, நல்ல மனசு. வாங்க தலைமன்னாருக்கு போவோம். இல்லையே ஆட்டோ எடுத்து தலைமன்னாருக்கு போயிட்டு அங்கே பல விஷயங்களை பார்த்துட்டு வருவோம். எங்கே நம்ம ஆட்டோ அந்த பக்கம் நிற்குதா? பின்னாடியே போயிடுவோமா? நான் சும்மா டேஸ்டிங் மட்டும் தான் சாப்பிட்டேன். இப்போ ஆட்டோவில் உட்காந்து பொறுமையாக சாப்பிடுவேன். வண்டியை ஓட்டிக்கிட்டு அப்படியே பொறுமையாக சில்லாக்கி டூமாக சாப்பிடுவேன். நான் டூரிஸ்ட்னு அப்பட்டமாக தெரியுதுல்ல. ஏன்னா இந்தியாவான்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் மன்னார் வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதுதான் வந்து இங்கே ஹாப்பனிங் ஏரியா. பஸ் ஸ்டாப் தான். இங்கே பெரிய இந்த மால்கள்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன இடம் தான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நிற்குது பாருங்கள் ஆட்டோ. ஆட்டோவில் ஏறி போயிடுவோமா? போயிடுவோம். தலைமன்னாரில் அதான் அந்த தனுஷ்கோடியும் அந்த ராமர் சேது பாலம் அது அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஊரில் எல்லாமே இப்படி தான் இருக்கும் போல எல்லா ரோடுமே. ஏன்னா ரோடு நல்லா நீட்டாக இருக்குது. ரெண்டு பக்கம் நல்லா மரம், குறிப்பாக தென்னை மரங்கள், பனை மரங்கள். இங்கே நிறைய கழுதைகள் இருக்குதுப்பா. மன்னாரில் நிறைய கழுதைகள் இருக்குது. அங்கே பாருங்க புரியுதா? கழுதாய் ஃபுல்லாக உடைஞ்சு போயிருக்குது. பாலம் மிகவும் பாதுகாந்துள்ளதால் தமிழே தப்பு இல்லை. நம்பி நல்லா இருக்கீங்களா? என்ன பேர் உங்களுக்கு? நவீனா? இடம் தரமாக இருக்குது. இங்க வேலை செய்தா இல்லையா இந்த லைட்? இந்தியாவில இருந்து ராமானுஜம் கப்பல் ஒன்று ஓடும்போது போட் போட்டுருக்காங்க, ஹிஸ்டரி போட்டுருக்காங்க. ஓகே ஓகே சார். ஸோ பாம்பன் பாலம், தனுஷ்கோடி, இங்கே தான் அந்த ராமர் பாலம் இல்லை? ராமர் பாலம்னு சொல்லி இது ஆடம்ஸ்.